ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு மஷ்ரூம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். க்ரீமி மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா ஜீரகம் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆகணுங்க, லைக் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஆனியன்ஸை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அகெயின் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 தக்காளி, அதுவும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க ஸோ தட் சீக்கிரமாக குக் ஆகும். தக்காளி ஒரு 80 to 90% குக் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல கலர் கொடுக்கும். ஒரு பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஃப்ளேவருக்காக. ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான சில்லி பவுடர், நம்ம நார்மல் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டதுக்கப்புறமா தண்ணி ஒரு 150 ml ஆட் பண்ணி கவர் பண்ணி நல்லா பாயில் பண்ணுங்கள், அந்த ஆயில் செப்பரேட் ஆகி வர்ற வரைக்கும். இப்போது நம்ம நார்மல் குழம்பு மிளகாத்தூள் வச்சுருப்போம் இல்லைங்களா, அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஸ்பைஸுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ கவர் பண்ணி ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆயில் செப்பரேட் ஆகி வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 8லேருந்து 9 கேஷ்யூ சோக் பண்ணி அதை நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வந்து நான் எக்ஸாக்ட்லி 250 கிராம்ஸ் ஆஃப் மஷ்ரூம் எடுத்திருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சங்க்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணி குக் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணியே வந்து எக்ஸாக்டாக நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுரும். இப்போது இதை கவர் பண்ணி மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 மினிட்ஸ் போல் குக் பண்ணுங்கள். 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கிரேவி மாதிரி இருக்குங்க. அந்த மஷ்ரூம்லேருந்து வர தண்ணியே போதுமான அளவுக்கு இருக்கும். ஸோ அகெயின் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் கவர் பண்ணி ஒரு 4 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். 4 to 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்காவாக மஷ்ரூம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக குக் ஆகிருக்குங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீம் வந்து 1/4 கப் ஆஃப் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு கம்மியாகவும் லைக் 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணும் போது நல்ல கிரேவி வந்து நல்ல க்ரீமியாக இருக்குங்க. இப்போது கஸ்தூரி மேத்தி லீவ்ஸ் வந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா கையில் க்ரஷ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் நம்ம பட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மஷ்ரூம் கிரேவி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்குங்க. இந்த க்ரீம் எல்லாம் போட்டு பண்ணுறனால கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட எக்ஸாக்ட் ஃப்ளேவர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கம்ப்ளீட்டாக இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, ரோட்டி, அதுக்கப்புறம் ரைஸ், அப்புறம் ஜீரா ரைஸ், இதுக்கெல்லாம் பெஸ்ட் காம்பினேஷனுங்க. எதோட வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.